ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது கொம்புகளுக்காக வெட்டப்படும் காண்டாமிருகங்கள். காண்டாமிருகங்கள்ல முக்கியமா 5 வகைகள் இருக்குங்க. இந்த காண்டாமிருகங்கள் கொம்புகளுக்காகவே வெட்டப்பட்டு வேட்டையாடப்பட்டு இன்னைக்கு அழிவினுடைய விளிம்புல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, காண்டாமிருகத்தினுடைய கொம்பு 1 கிலோ பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரைக்கும் விலை போகுது. நாம மனித கடத்தல், குழந்தை கடத்தல் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த உலகத்துல மறைமுகமா கள்ளச்சந்தையில நாடுகளுக்கு இடையே விலங்குகளும் கடத்தப்படுது. அதுல முக்கியமான இடத்துல இருப்பது இந்த காண்டாமிருகங்கள். காரணம் அதனுடைய கொம்புகள். சரி, இந்த கொம்புக்காக தானே இந்த காண்டாமிருகத்தை கடத்துறாங்க அப்படின்னு ஆப்பிரிக்கால என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொம்புகளை அந்த அரசாங்கமே வெட்டிட்டாங்க. அதன் பிறகு அதை வேட்டையாடுவது கொஞ்சம் குறைந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதாவது வேட்டையாடிகள் அந்த கொம்பை வெட்டுறதுக்கும் மருத்துவர்கள், கால்நடை மருத்துவம் படித்தவர்கள் அந்த கொம்பை வெட்டுறதுக்கும் வேறுபாடு உண்டு. கால்நடை மருத்துவம் படித்தவங்க முறையா அந்த விலங்குக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனுடைய கண்களை துணியால கட்டி, அவனுடைய காதுகளை துணியால கட்டி, அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில அந்த கொம்புகளை அவங்க அகற்றுறாங்க. எதற்காக அகற்றுறாங்க அப்படின்னா, அகற்றுனாலும் அந்த கொம்பு வளரும். 2-3 ஆண்டுகள்ல அந்த கொம்பு மறுபடியும் வளர ஆரம்பிச்சிரும். அப்படி அந்த உயிரினத்துக்கு எந்த விதத்திலுமே சேதாரம் ஏற்படாம அவங்க பண்றாங்க. ஆனா வேட்டையாடிகள் அப்படி இல்லை. கொம்பை அவங்க உடைச்சிடுறாங்க. அது அந்த விலங்குக்கு ஒரு பெரிய உயிருக்கே ஆபத்தா முடியுது. எதற்காக அந்த வேட்டையாடிகள் அதை பண்றாங்கன்னா, அதை கள்ளச்சந்தையில அதிகமான பொருள் கொடுத்து வாங்குவதற்கு பல தரகர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த கொம்புகள் வேட்டையாடிகள்கிட்ட அந்த கள்ளச்சந்தைக்கு அது வருது. ஏன் அப்படி நிறைய தரகர்கள் இதை வேட்டையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சீனால ஒரு மருத்துவ நிபுணர் ஒருத்தர், லிசியன் அப்படிங்கிறது அவர் பேரு. அவர் ஒரு மருத்துவ குறிப்புல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, காண்டாமிருகத்தினுடைய கொம்புகள்ல பல மருத்துவ குணங்கள் இருக்கு. தலைவலியிலிருந்து, காய்ச்சல்ல இருந்து, மனிதர்கள் தங்களுடைய இனத்தை உற்பத்தி பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய அந்த சிற்றின்ப வேட்கையை தூண்டுவதற்காக, முழுமையான இன்பத்தை பெறுவதற்காக முக்கியமா இது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற குறிப்புகளை அவர் எழுதி வச்சதுனால, சீனா மட்டும் இல்ல, சீனா, வியட்நாம், ஆசியாவில் உள்ள பிற நாடுகள் எல்லாமே இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்புகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படக்கூடிய ஒரு பொருளாவே இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்புகள் மாறிவிட்டது. அதனால இன்னைக்கு உலகம் முழுக்க வேட்டையாடப்படக்கூடிய விலங்குகள்ல மிக முக்கியமா இருக்கக்கூடியது இந்த காண்டாமிருகங்கள். ஆப்பிரிக்கால உள்ள காண்டாமிருகங்கள் தான் உலகத்தில் உள்ள காண்டாமிருகங்கள்லயே ஒரு சிறப்பு தன்மையுடைய காண்டாமிருகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது அன்னைக்கு இருந்த அளவை விட இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதற்காக அந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கால உள்ள காடுகள்ல அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. மோப்ப நாய்களோட உதவியோட அடிக்கடி அந்த காடுகள்ல அவங்க ரோந்து பணிக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹெலிகாப்டர் மூலமாகவும் காட்டை ஒரு பருந்து பார்வையால அப்பப்போ அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. வேட்டையாடிகளுடைய கண்ணில் இந்த காண்டாமிருகங்கள் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காண்டாமிருகங்களுடைய வளர்ச்சிக்காகவே பல நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டு, எப்படி நம்ம ஊர்ல ஏப்ரல் மே மாதம் வெயில் வெப்பம் தாங்க முடியாம நம்ம யானைகளை எல்லாம் நம்ம எப்படி ஒரு புத்துணர்ச்சி முகாமுக்கு அனுப்புறோமோ, அது மாதிரி அதிகப்படியான ஒரு செலவை செய்து அந்த காண்டாமிருகம் இனத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சி பல உலக நாடுகளுடைய உதவியோடையும் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கிறதும் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.